ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். இன்னைக்கு பீசாங் கோரெங் கிறிஸ்பியாக எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வாழைப்பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க. மலேசியாவில் வாழைப்பழத்தை பீசாங்னு சொல்லுவாங்க. வாழைப்பழத்துலேயே நிறைய விதம் இருக்குது. பீசாங் கோரெங் செய்கிறதுக்கு பீசாங் நங்கன்னு ஒன்று இருக்குது. அதுதான் பொருத்தமான பீசாங் கோரெங்னு சொன்னால் அதுதான் பொருத்தமாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இன்றைக்கி நம்ம லாக்டவுனில் இருக்கிறதுனால எங்களுக்கு வாழைப்பழம் கிடைக்கல. அதனால நாங்கள் இந்த நார்மலாக சாப்பிட்ற வாழைப்பழத்தில் எப்படி பீசாங் கோரெங் பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாழைப்பழத்தை எடுத்து தோலை உரிச்சிக்குங்க. இந்த மாதிரி 2ஆக வெட்டி வச்சுக்குங்க. திருப்பியும் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா பழத்தையும் இந்த மாதிரி 2ஆக வெட்டி வச்சுக்குங்க. பீசாங்க பொரிக்கிறதுக்கு எப்படி மாவு கரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை மாவு 1 கப். கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அரிசி மாவு போட்டுக்குங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. ப்ரௌன் சுகர், எள்ளு, தேங்காய் பூ. இந்த ரெசிபிக்கு இதுதான் ஹைலைட். சோடா மாவு சேர்த்துக்குங்க. மஞ்சள் கலர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. வனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிண்டி விடுங்க. கரைக்கிற மாவு தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் கணக்காக இருக்கணும். கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரெக்டான பதத்தில் கிளறி வச்சுக்க போகிறேன். மாவு கட்டியாக இல்லாமல் நல்ல பதமாக ஸ்மூத்தாக கரைச்சி வச்சுக்குங்க. கரைச்ச மாவு இந்த பதத்தில் இருக்கணும். விரலில் இந்த மாதிரி மாவை இழுத்திங்கன்னா ஒட்டாமல் அப்படியே நிற்கும். இது கரெக்டான பதம். பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி சூடாக்கிக்குங்க. வெட்டி வச்ச பீசாங்க எடுத்து இந்த மாதிரி மாவில் போட்டு வச்சுக்குங்க. இந்த மாதிரி மாவில் நல்லா முழுக வச்சுக்குங்க. மாவு இந்த மாதிரி சுற்றிலும் நல்லா ஒட்டி இருக்கணும். இப்போ எண்ணெயில் போடலாம். திருப்பியும் காமிக்கிறேன். இந்த மாதிரி மாவு நல்லா ஒட்டி இருக்கணும். சுற்றிலும் மாவு நல்லா கீழே ஒழுகணுன்னு எடுத்து எண்ணெயில் போடுங்க. பீசாங்க போட்டோன்னே திருப்பி விடாதீங்க. கொஞ்ச நேரம் சென்று திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கட்டும் திருப்பி விடுங்க. அப்போதான் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே எடுத்துருங்க. கிறிஸ்பியான பீசாங் கோரெங் ரெடி ஆயிடுச்சு. மலேசியாவில் இது ஃபேமஸான டீ டைம் ஸ்நாக்ஸ். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவே ருசியாக இருக்குல்ல? உங்களுக்கும் சாப்பிடணும் போல தோணுதா? நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்க, ஒரு சுத்துலேயே காலி ஆயிடுச்சு. நான் மறுபடியும் போய் பொரிக்க போகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.